சென்னை மடிப்பாக்கத்தில் மளிகை பொருள் டெலிவரி செய்ய வந்த இடத்தில் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஜெப்டோ நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை மடிப்பாக்கத்துல மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு இளம்பெண் ஒருவர் அவர் வீட்டுல கடந்த 13ஆம் தேதி தனியாக இருந்திருக்கிறார். அப்பொழுது ஜெப்டோ நிறுவனத்துல சில பொருட்களை ஆர்டர் செய்திருக்கிறார். வீட்டிற்கு டெலிவரி எடுத்து வந்த அந்த ஊழியர் தனது செல்போனில் முழுவதும் சார்ஜ் இல்லை என்றும் அடுத்த டெலிவரிக்கு செல்வதற்கான விவரங்கள் இதில்தான் இருக்கிறது என்று அந்த பெண்ணிடம் சார்ஜ் போடுவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணும் சார்ஜ் போட்டுக் கொள்வதற்கு அவருடைய நிலையை உணர்ந்து அவரும் அனுமதித்திருக்கிறார். அந்த நபர் தனது செல்போனை அவருடைய அந்த பெண்ணுடைய வீட்டிலே சார்ஜ் போட்டுவிட்டு அந்த பெண் தனியாக இருப்பதை ஏற்கனவே அந்த நபர் கவனித்து விட்டுதான் அவ்வாறு கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பெண் சமையல் அறைக்கு செல்லும் போது இந்த நபர் வீட்டுக்குள் புகுந்து பின்னாலேயே சென்று சமையலுக்கு உதவி செய்யுமா என்று கேட்டிருக்கிறார். அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் மீண்டும் அவருடைய செல்போனை பார்த்தபோது அவருடைய செல்போன்ல சார்ஜ் முழுவதும் இருந்திருக்கிறது. ஆனா திட்டமிட்டே தான் இந்த நபர் தன்னிடம் பாலியல் தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அந்த நபரை உடனடியாக வெளியேறுமாறு ஒரு கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த நபரும் உடனடியாக வெளியேறிவிட்டார். ஆனால் ஒரு வாரம் கழித்து அதற்கு முன்னதாகவே அந்த ஜெப்டோ நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர் சேவை மையத்தில் அந்த பெண் புகாரும் கொடுத்திருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று நம்பி மீண்டும் ஜெப்டோ நிறுவனத்துல உணவுப் பொருளை அவர் டெலிவரி ஆர்டர் கொடுத்திருந்த பொழுது மீண்டும் அதே நபர் ஒரு வாரம் கழித்து அதே நபர் ஒரு வீட்டிற்கு வந்தபொழுது இந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அவர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து அருகில் வீட்டில் இருப்பவர்களுடைய உதவியோடு அந்த நபரையும் வளைத்து பிடித்து போலீஸ் ஒப்படைத்திருக்கிறார். தற்பொழுது இந்த பெண்ணிடம் புகாரை பெற்று இந்த பெண் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இந்த ஜெப்டோ நிறுவனத்தினுடைய டெலிவரி ஊழியரான கோபிநாத் என்ற அந்த நபரை தரங்கம்படித்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது போன்ற உணவு டெலிவரி பொருட்களை டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் குற்றப்பின்னணி உடையவர்களாக இருந்தால் அதே போன்ற வாடிக்கையாளர்கள் புகார் கொடுத்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் குறித்தும் கவனத்தில் கொண்டு அதிகாரிகள் இது குறித்து இந்த உணவு டெலிவரி நிறுவனங்கள் பொருட்களை டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.